ஒரு ஏரியில 2 அன்னப்பறவைகளும் ஒரு ஆமையும் நீண்ட காலமா நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஆமைக்கு தற்புகழ்ச்சி ரொம்ப அதிகமா இருந்தது. அது அன்னப்பறவைகளை பார்த்து, நண்பர்களே, உங்களால பறக்க மட்டும்தான் முடியும், ஆனா நான் கடல் கடியில வரையும் போய் அரிய வகை மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஆண்டு முழுவதும் மழை இல்லாததால ஏரி தண்ணீர் வற்றி வறண்டு போயிருச்சு. இனி நம்ம நீர்நிலை உள்ள வேற இடத்த பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு ஆமை அன்னப்பறவை கிட்ட சொல்லுச்சு. சரி, நம்ம நீர்நிலை உள்ள வேற இடத்த தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை ரெண்டும் 2 திசையில சென்று நீர் இருக்க இடத்த தேடிச்சு. ஒரு அன்னப்பறவை தண்ணி இருந்த பெரிய ஏரிய கண்டுபிடிச்சது. அது திரும்பி போய் மற்றவர்கள் கிட்ட அந்த செய்திய சொல்லுச்சு. 3 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா நாம அங்க போறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லுச்சு. அது என்ன சிக்கல் அப்படின்னு ஆமை கேட்டது. நாங்க பறந்து வேகமா போயிடுவோம், நீ ஊர்ந்து மெதுவா தான் வருவ, ஏரியோ ரொம்ப தூரத்துல இருக்கு, நீ எப்படி வந்து சேர்வ அப்படின்னு அண்ணன் ஆமை கிட்ட கேட்டது. கொஞ்ச நேரம் யோசிச்ச ஆமை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஒரு குச்சிய நடுவுல நான் வாயால கவ்விக்கிறேன், அந்த குச்சி 2 பக்கத்தையும் நீங்க உங்க கால்ல பிடிச்சுக்கோங்க, நாம அப்படியே பறந்து போகலாம் அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. இது நல்ல யோசனையா தான் இருக்கு, ஆனா குச்சியை பிடிச்சிட்டு பறந்து போகும்போது நீ வாயை திறக்கவே கூடாது, அப்படி திறந்தேனா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு ஒரு அன்னப்பறவை ஆமைய எச்சரிச்சது. சரி சரி, நான் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிட்டே ஆமை சொல்லுச்சு. 3 பேரும் பறக்க தயாரானாங்க. 3 பேரும் வானத்துல பறந்து செல்றத பார்த்த ஊர் மக்கள் எல்லாம், என்ன ஒரு அறிவான பறவைங்க, ஒரு ஆமைய குச்சியில கவ்விட்டு பறந்து போகுது அப்படின்னு பறவைங்களை புகழ்ந்து பேசினாங்க. மகிழ்ச்சியில கை தட்டினாங்க. இந்த யோசனை என்னுடையது, இத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆமை நினைச்சது. அத சொல்றதுக்காக வாயை திறந்த ஆமை குச்சியில இருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. அன்னப்பறவைகள் 2ம் கீழே வந்து பார்த்தது. ஆமை கீழே விழுந்து இறந்து போயிருந்தது. ஐயோ, இந்த ஆமை வாயை திறக்க கூடாதுன்னு எவ்வளோ சொன்னோம், ஆனா கேட்கலையே அப்படின்னு 2 பறவைகளும் அழுதுது. புதிய ஏரிக்கு போய் அங்க 2ம் வாழ்ந்ததுங்க. ஆனா ஆமை உயிரோட இல்ல. இந்த கதையோட நீதி என்னன்னா, தற்பெருமை அழிவை தரும். தன்னை பத்தி பெருமையா பேச நினைச்ச ஆமை வாய திறந்ததுனாலதான் குச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. ஆமை மாதிரி நாமளும் தற்பெருமை பேசக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.